பாப்பாங்க இன்னும் வரலையா? இப்பதான்ல நானே வந்தேன். ஏன் இவ்வளோ லேட்டு? பஸ் லேட் ஆயிடுச்சுக்கா. அக்கா அவ போய் சொல்றாக்கா, அவ வளையல் கடைக்குள்ள போயிட்டாக்கா. வாங்க. என்ன ஆச்சு? நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். சரியா சாப்பிட மாட்டற, தூங்க மாட்டற, டல்லாவே இருக்க. என்னதாண்டி ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்ன ஆச்சு? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேல. சொல்லுன்றேல, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லடி. சொல்லுன்றேல. சொன்னா பிரச்சனையை தீர்த்து வச்சிருவியா? என்ன வாங்கணும்னு சொல்லுடி. எதுக்கு தான் மூஞ்ச இப்படி வச்சிருக்கியோ தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிற, என்ன வாங்கணும்னு சொல்ல மாட்டேங்கிற. என்னதான் உன் பிரச்சனையோ? உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுமே. நீ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கோ, சரியா? அவ பின்னாடி ஒருத்த சுத்துறான், அத கண்டுபிடிக்க வக்கில்ல உனக்கு. பெரிய வீராப்பா இருந்துட்டா மட்டும் பத்தாது, யோசிக்க தெரியும். என்ன அக்கா வந்துட்டு எதுவுமே சொல்லல. அப்ப எப்படி கண்டுபிடிச்ச? இப்ப நாட்டாமா வரும், என்ன தெரியுமா சொல்லுவோன்னு? இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்க, போய் அக்கா கூட மாட வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லு. அப்போ என்னைய நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா? போய் ஹோம்ஒர்க் பண்ணு, வர வர மார்க் கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லு. பாப்போம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தானே உட்காந்துருக்க. அவ கூட ஏதாச்சும் வேலை பார்த்தா என்ன? எங்க அவ எங்க? ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? இன்னும் முடிக்கல. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? நீ வர வர மார்க் கம்மியாகிட்டே இருக்க. தடவை மார்க் மட்டும் கம்மியா வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. என்ன தம்பி போற வரவும் பார்த்துட்டு இருக்க? நான் பார்த்தா உனக்கு என்னையா? கொஞ்சம் மரியாதை பேசியா? உனக்கு என்னையா மரியாதை? வாணி போலாம்.
நீ அடித்து யாட்டி சொல்லக்கூடாது. சரி நீ. ஏவாப்பா இப்போத்த மகன் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கானா? இல்லைண்ணே, அது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனால் அவங்கள அடித்ததை என்னால் தாங்க முடியல. என்னது? அண்ணனை அடிச்சானா? இல்லை. சொல்லு, அண்ணனை அடிச்சானா? ஆமா, அடித்தான். அடிச்சானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? என்ன தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ வேற கோவப்படுவ. விட்டு மறந்துடு அதோட. ஏன்? அவனுக்கு இருக்கு. என்ன உன் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? என் அண்ணன் மேலே கை வச்சிருக்க? உன்னை நான் பார்க்கறதெல்லாம் அடிப்பேன். பாக்குற இடம்லாம் அடிப்பியா? இன்னும் ஒரு தடவை என் அண்ணன் மேல கை வைக்கணும்னு நினைச்ச உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏடா மாப்பிள்ள யோதானா போட்டுருவோமா? அட்ரா என்ன உன் வீராப்பா காட்டிட்டு வந்துட்டியோ?
இனி என்ன பிரச்சனை வருதுன்னு மட்டும் பாரு. என்ன பண்ற? ஒன்றும் இல்லை. என்ன பண்றேன்னு நீ கேட்க. வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. இங்க நின்னு 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் லட்சணத்தை பாரு. ஏய், என்னடி இது? என்ன இது? நம்ம அண்ணன் மேல கை வச்சிருக்கேன், அதுவும் உனக்கு பெருசா தெரியல. என்னையும் கொலை பண்ண வந்திருக்கேன், அதுவும் உனக்கு பெருசா தெரியல. அவன் போட்டோ வச்சு பார்த்துட்டு தெரியல. எல்லாமே ஒன்னாலதான். நீ அவங்க நான் அடிச்சனாலதான் எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சு. அது எனக்கு பெருசா தெரியுது. சீ, என்ன இது காலங்காத்தால என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சிக்கு உன்னை அடிச்சவன் மேலேயே லவ் வந்துருச்சான். லவ். பாப்பா அவனை ஃபாலோ பண்ற? ஆமா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் கேரக்டர் பத்தி தெரியுமா உனக்கு? அவன் கேரக்டர் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அவன் உனக்கு செட்டாவே ஆக மாட்டான். அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனை அடிச்ச. அவனை அடிச்சதுனால தான் இப்ப பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னையா? மனோஜ் எங்கனே? நான் அவனை பார்க்கணும். அவனையே நீ தேடுற? நான் அவனை லவ் பண்றேன். அதே லவ் பண்றியா? என்னைக்கு உன் தங்கச்சி அவனை அடிச்சுச்சோ அதுல இருந்து அவன் ஊருக்குள்ள வரமாட்டான். இனிமேல் அவன் வரவும் மாட்டான். அவனை தேடாது. போ பஸ்ட் இங்க இருந்து.